நடிகர் சத்யராஜ் திமுக மேடையில் அதாவது தமிழகத்தில் மத புயல் இல்ல மட புயல் உள்ளது என்று சொல்லியிருக்காரு. யாரை குறிப்பிட்டு சொல்றாரு சார்? பாஜகவை குறிப்பிட்டு தான் சொல்றாரு அந்த மட புயல்ன்றத. ஈமு கோழி வளர்ப்பு ஒரு பெரிய லெவல்ல நமக்கு பணம் கிடைக்கின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியவர், அதுல பெரும்பங்கு கொண்டவர் நம்ம அண்ணன் சத்யராஜ் அவர்கள். அன்னைக்கு கோடிக்கணக்கான பணங்களை மக்கள் இழந்தார்கள். அந்த மண்டி போட்டு உட்கார்ந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய காலை எடுத்து அந்த பாதத்தை எடுத்து தன் உச்சந்தல் மேல வைத்து செய்தவர் தான் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். டைரக்டர் என்ன சொல்றாரு அதைத்தானே ஒரு நடிகர் செய்ய உண்மைங்க. அப்ப அவர் சொல்லாமே ஒரு மத கோட்பாட்டுல நான் இப்படித்தான் வாழ்வேன்னு ஒரு கோட்பாடுல இருக்கும், இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு சீனை நடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாமே. மட புயல் நீ யாரை குறிப்பிட்டு சொல்ற? அந்த தைரியம், அந்த திராணி, அந்த தெம்பு சத்யராஜ் குண்டா இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மதத்தை வைத்து அரசியல் பண்ணுதோ அதைத்தானே மறைமுகமா சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு. அப்போ அவருடைய பொன் திருமணத்துக்கு கூட எப்படி நடத்தினாரு? இந்து கலாச்சார முறைப்படி தான் நடத்துறாரு. நான் என்ன சொல்ற, இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு சொன்னால் முதலில் அவர் இல்லத்தில் இருந்து கொண்டு வர. பலர் சீமான் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி சின்னம் முடக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமே பாஜக தான். அப்ப நீங்க நாம் தமிழரை பார்த்து பாஜக ஒரு பயம் வந்துருச்சா சார் அரசியல்? வணக்கம். நம்முடன் பாஜகவின் மாநில நிர்வாகி திரு ராஜா அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகர் சத்யராஜ் திமுக மேடையில அதாவது தமிழகத்தில் மத புயல் இல்ல மட புயல் உள்ளது என்று சொல்லியிருக்காரு. அதாவது மதம் இல்ல மட புயல். மட புயல்னு என்னது? மடமை. அது யாரை குறிப்பிட்டு சொல்றாரு சார்? பாஜகவை குறிப்பிட்டு தான் சொல்றாரு அந்த மட புயல்ன்றத. முதல்ல அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, தமிழகத்துல மத புயல் வரல, மட புயல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மட புயல் என்பது முதல்ல அவர் யார முதல்ல பேசுறாரு அவருக்கே தெரியாது. என்ன கேட்டா காசு யாரு கொடுத்தா அவர்கிட்ட பேசுவார். இப்ப கடந்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனங்கள்லாம் பல லட்சம் ரூபாய் கணக்கு அவருக்கு ரூபாய் கையில கொடுத்து அவரை ஒரு விளம்பரத்துக்கு நடிக்க சொன்னாங்க. என்ன நடிகை சொன்னான்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈமு கோழி வளர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஈமு கோழி வளர்ப்பு அப்படிங்கும் போது அதுக்கு பல லட்சக்கணக்கான கோடிகளை மக்கள் அதுக்கு முதலீடு செய்து மக்கள் ஏமாற்றி அன்றைய சூழ்நிலையை இந்த ஈமு கோழி வளர்ப்பு ஒரு பெரிய லெவல்ல நமக்கு பணம் கிடைக்கின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியவர், அதுல பெரும்பங்கு கொண்டவர் நம்ம அண்ணன் சத்யராஜ் அவர்கள். ஒரு நல்ல நடிகர், அதை நல்லா நடிச்சதுனால இன்னைக்கு அவருடைய சூழ்நிலை என்ன ஆச்சு, அன்னைக்கு கோடிக்கணக்கான பணங்களை மக்கள் இழந்தார்கள். அதே மாதிரி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ஒண்ணு வந்தது. அந்த திரைப்படத்துல கூட அவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மதம் சார்ந்த அந்த படத்துல ஒரு பாகுபலி கரெக்ட், பாகுபலி அந்த திரைப்படத்துல அவர் நடிக்கும் போது கூட என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டா கூட தன்னோட அந்த படத்தினுடைய கதாநாயகன் இவர் தான் நம்மளுடைய அரசன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் உட்கார்ந்து தன்னோட மண்டி போட்டு உட்கார்ந்து அந்த கதாபாத்திரத்தினுடைய காலை எடுத்து அந்த பாதத்தை எடுத்து தன் உச்சந்தல் மேல வைத்து செய்தவர் தான் அண்ணன் சத்யராஜ் அவர்கள். அதாவது எதுக்கு நான் இதெல்லாம் குறிப்பிடுறேன், அது ஒரு படத்துல சார் ஒரு காட்சியா தானே வருது. அது நிஜ வாழ்க்கையில அப்படி பண்ணல. டைரக்டர் என்ன சொல்றாரு அதைத்தானே ஒரு நடிகர் செய்ய. உண்மைங்க. அப்ப அவர் சொல்லாமே ஒரு மத கோட்பாட்டுல நான் இப்படித்தான் வாழ்வேன்னு ஒரு கோட்பாடுல இருக்கும்போது இந்த படத்துல இந்த மாதிரி ஒரு சீனை நடிக்க மாட்டேன்னு சொல்லிருக்கலாமே. நான் இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை ஏத்துக்க முடியாது, ஒரு பாதத்தை எடுத்து என் தலைமையில வச்சு நான் நடிக்கிறேன்றது எனக்கு அவசியம் இல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வேண்டாம், மாத்தி கொடுங்கன்னு சொல்லலாம். இன்னைக்கு எப்படி ஒரு பப்ளிக்ல அதாவது அது ஒரு நிழல் படம். நிஜ படத்துல என்ன சொல்றாரு, மத புயலா மட புயலான்னு சொல்றாரு. நீ மட புயல்ன்றது யாரை குறிக்குது? மட புயல் நீ யாரை குறிப்பிட்டு சொல்ற? அந்த தைரியம், அந்த திராணி, அந்த தெம்பு சத்யராஜ் குண்டா? நான் இவரை தான் குறிப்பிட்டு மட புயல்னு சொல்லக்கூடிய அந்த தகுதி சத்யராஜுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அவர் யாருன்னு அவர் குறிப்பிடட்டும், அதுக்குண்டான பதில் நாங்க கொடுக்கிறோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட மதம், இதே ஒரு குறிப்பிட்ட மதம்னா எந்த மதத்தை சொல்றார்? அப்போ இங்க 3 மதங்களும் இருக்கிறது, எல்லாமே சமநிலையில் தான் இருக்கிறார். அப்ப எந்த மதத்தை புயல்னு சொல்றாரு? இல்ல சார், எந்த அரசியல் கட்சி மதத்தை வைத்து அரசியல் பண்ணுதோ அதைத்தானே மறைமுகமா சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றாரு. மறைமுகமா இன்னைக்கு பொதுவா தமிழ்நாட்டுல பெரும்பாலும் பேசக்கூடியது மதத்தை வைத்து அரசியல் பண்ற கட்சி எதுன்னா பாஜக தான் சொல்றாங்க. அப்ப மறைமுகமா அதை தான் சொல்றாரு. ஏன் மிச்ச கட்சிகள்லாம் இல்லையா? மதம் சார்ந்து இல்லையா? ஒரு இதுல ஒரு இந்து அவங்களுடைய நிகழ்ச்சியில நம்ம அண்ணன் சேகர் பாபு கூட போய் அங்க இருந்து அல்லுலியான்னு சொல்லலையா? இது வேறுங்க. நான் ஒரு சத்யராஜன் ஒரு நடிகர், எல்லாருக்கும் ஒரு பொதுவானவர், எல்லாருக்கும் அறிமுகமானவர், இந்து மதத்தில் வரக்கூடிய வருமானங்களை எடுத்து ஒரு பெரிய ஆனவர். அப்ப சொல்லிடுவாரா இந்து மதத்தால் பார்க்கப்பட்ட அந்த வருமானங்களை எல்லாம் நான் கொண்டு போய் திருப்பி இந்து கோயிலுக்கு கொடுத்துருவேன்னு சொல்ல முடியுமா அவரால?
அப்போ அவருடைய பொன் திருமணத்துக்கு கூட எப்படி நடத்தினாரு, இந்து கலாச்சார முறைப்படி தான் நடத்துறாரு. நான் என்ன சொல்றேன், இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கணும்னு சொன்னால் முதலில் அவர் இல்லத்தில் இருந்து கொண்டு வரட்டும். அவர் வீட்டுக்குள்ள இருந்து அவருடைய சொந்த விஷயத்துல இருந்து வெளியே வரட்டும், அப்புறம் அதை ஏத்துக்கலாம். இப்ப நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாத்தீங்கன்னா அவருடைய கட்சி சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, இதுக்கு முக்கிய காரணமே பாஜக தான். அப்ப நீங்க நாம் தமிழரை பார்த்து பாஜக ஒரு பயம் வந்துருச்சா சார் அரசியல்ல? அவர் சொல்ற மாதிரி நானும் அவரை மாதிரி சிரிச்சுட்டு தான் பதில் சொல்லணும். தேசிய அளவில் ஒரு பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய கட்சி பணி செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்கள் இன்னொரு கட்சியோட சின்னத்தில் என்னன்னு பார்க்கறதுக்கு எங்களுக்கு இன்னொரு வேலை இல்லை. அண்ணன் சீமான் அவர்கள் நல்ல பேச்சாளி, நல்ல நடிகர், மக்கள் மேடையில் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர். நான் என்ன சொல்றேன், ஒரு சொந்த கட்சி நிறையா, நான் வந்தா அதை செஞ்சிருவேன், விவசாயத்தை அரசு வேலையை ஆக்கிடுவேன், ஆடு மாடு மேய்க்கிறத அரசு வேலையா மாத்திடுவேன், போலீஸ்காரங்களை கூட நான் டிப்டாப்பா எடுக்க மாட்டேன், சாதாரணமா குள்ளமா குட்டையா கூட்டத்தில் இருக்கமா எடுப்பேன்னு சொல்லக்கூடிய ரொம்ப அறிவாளியா ரொம்ப திறமைசாலியா பேசக்கூடியவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவ்வளவு திறமைசாலி, இவ்வளவு வேலையும் செய்யக்கூடிய நினைப்பேன், என்னால செய்ய முடியும், தமிழ்நாடு ஒரு நாள் என் கைக்கு வந்தால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணன் பேசக்கூடிய சீமான் அண்ணன் அவர்கள் ஏன் தன்னுடைய கட்சி சின்னத்தை முதல்ல காப்பாற்ற முடியவில்லை என்று முதல்ல கேட்கிறேன். எங்களுடைய மாநில தலைவர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த இதே கேள்வியை கேட்காம கூட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டா, நாங்களா போய் அவருடைய சின்னத்தை பதியாதீங்க, கையை பிடிச்சி உட்கார வச்சு நீங்க பண்ணாதேன்னு சொன்னோமா? இல்லைங்க, அவருடைய கட்சி அவருடைய சின்னத்தை அவர் ஸ்டடி பண்ணணும், அவர் காப்பாத்திக்கிறணும், மக்கள் மத்தியில போய் சேர்க்கணும் நினைச்சிருந்தால் தேர்தலை பத்தி அவர் சிந்திக்கிறார். அவர் தேர்தலை பத்தி சிந்திக்கிறல. ஒரு இடையில கூட ஒரு சின்ன நிகழ்ச்சியில கூட ஒருத்தர் சால்வா போட வராரு, என்ன பண்ணாந்திருக்க, துண்டை பண்ணாந்திருக்கியா பயா அப்படின்னு சொல்லிட்டு போறாருன்னா அப்ப எதை நோக்கி அவர் இருக்காரு முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அவர் சின்னத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தா அவருக்கு நோட்டீஸ் போயிருக்கு. அப்ப போகும்போது என்ன சொல்றாரு, நாங்க வெள்ளத்துல போயிருந்தோம், வெள்ளத்துல இருக்க கூட போய் ஆளுங்களை சந்திக்க போனதுனால நான் பார்க்க முடியாம போயிருச்சு. அப்போ ஒரு கட்சியின் சின்னத்தையே அவரால் காப்பாற்ற முடியவில்லை என்று சொன்னால் ஒரு கட்சியில் இருக்க தொண்டர்களை எப்படி காப்பாற்றுவார்? இதை மறைமுகமா எதுக்கு பாஜகவை சாடணும்? நேராவே சொல்லலாம், நான் மறந்துட்டேன், நான் கட்சியுடைய சின்னத்தை நான் காப்பாற்ற மறந்துட்டேன், நான் அதை ரினிவல் பண்ண மறந்துட்டேன், அதை போய் நான் செய்ய மறந்துட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு மூச்சு உடைக்க நிறவு படைக்க பேசக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களுக்கு இந்த விவரம் தெரியாதா? அதனால முதல்ல அடுத்தவர்களை பழி சொல்லி நாம் தப்பித்துக் கொள்வதை விட நம்முடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டு, ஆமா நான் மறந்துட்டேன், பதிவு செய்ய மறந்துட்டேன், அதனால நம்முடைய சின்ன கையை விட்டு போயிருச்சுன்னு தான் சொல்லுமே தவிர, இவர் பதியும் போது யார் இவரை பதிவனான்னு தடுத்தாங்களா? இன்னொரு மாநிலத்துக்கு இந்த சின்னம் போயிருக்குன்னா காரணம் என்ன? அந்த அளவுக்கு நேரத்தை டயத்தையும் கொடுத்தது யாரு? அண்ணன் சீமான் தானே. அப்படி இருக்கும் சூழ்நிலை ஒரு பிற கட்சிகளை குறை சொல்வதை விடுத்து அதற்கு மாற்று வேலை என்ன செய்யணும் அதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்பார்க்க முடியும் தவிர இந்த மாதிரி தவறான விஷயங்களை பதிவு செய்வதை அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது. உங்கள் தின சேவல்